வணக்கம். வந்தே மாதரம். அவையில் கூடியிருக்கும் அவையோர் அனைவரையும் சிரம் தாழ்ந்து வணங்குகின்றேன். என்னை இந்த மேடையில் நிற்க வைத்த அழகு பார்த்து கொண்டிருக்கும் என் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரியவரும், என் கலை மற்றும் அறிவு பசிக்கு தீனி போட்டு என்னையும் ஒரு கலை உலக மாணவியாக இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி எங்கள் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு தாய் தந்தை போல் எங்களை பாதுகாத்து எங்கள் வளர்ச்சியை கண்டு பூரிப்படையும் காமராஜ் பயிற்சி மைய இயக்குனர் ஆசிரியர் திரு சுரேஷ் அவர்களை வணங்குகின்றோம். நமது பாரம்பரிய கலையாம் சிலம்பக்கலையோடு அன்பு, பண்பு, பாசம், ஒழுக்கம், மன உறுதி, உணவு பழக்கத்தினை கற்றுத்தந்து எங்களிடம் ஒளிந்து கிடந்த திறமையை வெளி உலகமறிய எங்களை தயார்படுத்தி உங்கள் முன்னால் நிமிர்ந்து நிற்க வைத்த காமராஜ் பயிற்சி மைய முதன்மை ஆசானும் வீரவாஞ்சி தற்காப்பு கலை பயிற்சி பள்ளி நிறுவனரும் ஆகிய ஆசான் திரு விஜய் அவர்களை வணங்குகின்றோம். எங்கள் உடல் வளத்தினை பெருக்க ஆசான் திரு விஜய் அவர்களோடு கைகோர்த்து எங்களுக்கு சிலம்பம், அடிமுறை, சுவடு, குதிரையேற்றம், வில்வித்தை போன்றவற்றை கற்றுத்தந்த அத்தனை ஆசான்களையும் வணங்குகின்றோம். எங்களின் அறிவு பசியினை அறிந்து எங்கள் வயது மற்றும் தகுதிக்கேற்ப எங்களை 3 பிரிவு மாணவர்களாக பிரித்து ஹிந்தி, ஆங்கிலம், அபாக்கஸ், கணிதம், தமிழ், இலக்கணம், பொது அறிவு, ஓவியம், நடனம் மற்றும் பரதநாட்டியம் போன்றவற்றை கற்றுத்தந்து எங்களை மெருகேற்றிய அத்தனை ஆசிரியர் பெருமக்களையும் வணங்குகின்றோம். தினமும் யோகா செய்வதால் ஏற்படும் நன்மையையும் யோகாவையும் அற்புதமாக கற்றுத்தந்த எங்கள் ஆசிரியர் செந்தில் கிருபாகரனுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இளம் விஞ்ஞானிகளாக எங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்திடும் எண்ணத்தோடு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் விதமாக ஆலோசனை வழங்கி எங்களை வழிநடத்திய ஆசிரியர் திரு ரஞ்சித் மற்றும் அருள்முத்தையா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவை அனைத்தும் எங்களுக்கு கிடைக்கும் விதமாக எங்கள் பயிற்சி மைய இயக்குனருக்கு ஆலோசனை வழங்கிய முன்னாள் மாணவர் சங்க தலைவர் திரு ஜெயவிநாயகம் மற்றும் சங்க நிறுவனர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்கள் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு நாங்கள் கற்றது எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இது நம் தேவப்புலவர் நமக்கு தந்த குரல். ஆனால் எங்கள் இயக்குனரோ எந்த இலக்கும் வராமல் இருக்கும் வண்ணம் துணிந்து இந்த கோடை கால வகுப்பினை தகுந்த திட்டமிடுதலோடு நடத்தியதை நாங்கள் தினம்தோறும் கண்டு மகிழ்ந்தோம். எங்கள் பயிற்சி ஆசிரியர்களுக்கு தினம்தோறும் ஆலோசனை வழங்கி அதன்படி அவர்கள் எங்கள் உடல் வளம், மனவளம், அறிவு வளத்தினை பெருக்கியுள்ளார்கள் என்பதை நினைக்கும் போது மீண்டும் ஒரு முறை எங்கள் பயிற்சி மைய இயக்குனர் ஆசிரியர் திரு சுரேஷ் அவர்களுக்கும் ஆசான் திரு விஜய் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது கடலளவு என்பார்கள். உலகின் நீர்ப்பரப்பின் அளவு 71%, நிலப்பரப்பின் அளவு 29%. அப்படியானால் நாம் 29% கற்றுவிட்டோம் என்று பொருள் கொள்ள இயலுமா? இயலாது. இன்னும் எவ்வளவோ கற்க வேண்டியுள்ளது. அதில் ஏதோ ஒரு அணு அளவுக்கு இந்த பயிற்சி மையம் மூலம் அறிந்தும் தெரிந்தும் புரிந்தும் கொண்டோம் என்பதில் எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. இளம் விஞ்ஞானிகள் என்று பெரியவர்கள் சொல்லியும் செய்தித்தாள் மூலமும் தான் அறிந்து கொண்டோம். ஆனால் இளம் விஞ்ஞானிகள் உருவாகுவது இப்படித்தான் என்பதை இங்கு நடத்தப்பட்ட ப்ராஜெக்ட் வகுப்பு எங்களுக்கு கற்றுத்தந்தது. இந்த கோடைக்கால வகுப்பில் கலந்து கொண்ட பலர் இளம் விஞ்ஞானிகளாக உருவாகுவார்கள் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. உருவாகுவோம் என்று உறுதியேற்போம். கணிதம் தொடர்பாக அபாக்கஸ் என்ற ஒரு வகுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. கணக்கு, பிணக்கு, ஆமணக்கு என்று கணக்கின் மேலிருந்த வெறுப்பினை தமிழ் கவிஞர் பாரதி தனது கவிதை மூலம் உலகிற்கு கூறினார். ஆனால் கணக்கின் மீது ஆர்வமின்றி இருந்த மாணவர்களையும் ஆர்வத்துடன் கணக்கு பாடத்தில் படிக்க வைத்த அபாக்கஸ் என்ற எளிய முறை மிகவும் அற்புதமாக இருந்தது. 3 எண் வகுத்தலின் விடையை 3 நொடியில் கண்டுபிடிக்குமாறு கணிதம் கற்றுத்தந்த ஆசிரியர் காளிமுத்து அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் என்பது முன்னோர் கூறிய முதுமொழி. இந்த முதுமொழிக்கேற்ப உடல் ஆரோக்கியமும் தன்னை பாதுகாக்கவும் மைதானத்தில் ஆசான் விஜய் மாஸ்டர் கற்றுக் கொடுத்த பயிற்சி இருக்கிறதே, அப்பப்பா அருமை. சித்திரம் வரைய இந்த சுவற்றை பக்குவப்படுத்திய ஆசான் விஜய் மற்றும் ஏனைய ஆசான்மார்களுக்கும் நன்றி சொல்வதை விட அவர்களின் பாதத்தை தொட்டு வணங்குகின்றோம். எங்களுக்கு ஹிந்தி பேசுவதில் இருந்த கூச்சத்தை போக்கி இந்த 30 நாட்களில் ஓரளவு ஹிந்தியில் பேச பயிற்சி தந்து பேச வைத்த பயிற்சி ஆசிரியர் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். உண்மை ஒன்றை உங்கள் முன் சொல்லட்டுமா? நடனம் என்பது இங்கு பலருக்கும் எட்டா கனியாக இருந்தது.
காரணம் வெளியில் அதற்கான கட்டணம் அதிகமே. ஆனால் இந்த குறையினை போக்கி அருமையான முறையில் நடனத்தின் அடிப்படை கூறுகளை கற்றுத்தந்து நடன பயிற்சி தந்து மேடையில் எங்களாலும் ஆட முடியும் என்ற தன்னம்பிக்கையை ஊட்டி எங்களை உங்கள் முன் ஆட விட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக ஒன்றை உங்கள் முன்பதிவு செய்கின்றேன். பள்ளியில் பட்ட கஷ்டத்தோடு முடிந்தது. இனி சுமார் 40 நாட்கள் ஜாலியாக இருக்கலாம் என்றிருந்தோம். ஆனால் எங்கள் பெற்றோர் இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்புக்கு எங்களை அனுப்புவதாக கூறியவுடன் அவர்கள் மீது கூற முடியாத அளவு வெறுப்பையும் கோபத்தையும் உருவாக்கியது. ஆனால் இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது எங்களை புடம் போட்டு செதுக்கிய கலை கூடம் இது என்பது. எங்களை இங்கு அனுப்பி எங்களை நல்வழியில் பயணிக்கவும் எங்கள் மனவளம் அறிவுவளம் உடல் வளத்தினை பெருக்கி எங்களை இங்கு அனுப்பி வைத்து எங்களின் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திய எங்கள் பெற்றோர் பாதத்தினை தொட்டு வணங்கி காத்திருப்போம் அடுத்த கோடைக்கால பயிற்சி வகுப்பின் அறிவிப்பை எதிர்நோக்கி. நன்றியுடன் காமராஜ் பயிற்சி மைய மாணவி வனி அனுஷ்கா வர்ஷினி.